श्रुतिस्मृतिपुराणानामालयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तः पुनः पुनः समस्तजनकल्याणि निरतं करुणामयं नमामि चिन्मयं देवं सद्गुरुं ब्रह्मविद्वरम् गीता ध्यान श्लोकम् ओम पार्थाय प्रतिबोधिता भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ततामि भगवद्गीते भगवद्वेषिणीम् நம்ம 29வது ஸ்லோகத்துல படிப்போம். 29ல இருந்து 32 வரைக்கும் படிக்கலாம். சேர்ந்து புத்தேர் பேதம் திருதேஷ்சைவ குணதஸ்த்ரிவிதம் ஸ்ருணு ப்ரோச்யமானமசேஷேன ப்ருதக்த்வேன தனஞ்சய பிரவருத்திம் ச நிவృத்திம் ச கார்யாகார்யே பயாபயே बंधम मोक्षम च वेत्ति या वेत्ति बुद्धि सा पार्थ सात्विकी यया धर्मम अधर्मम च कार्यम च कार्यमेव च अयतावत् प्रजानाति बुद्धि सा पार्थ राजसी अधर्मम धर्ममिति या मन्यते तमसावृता सर्वार्थान् विपरीतांश्च बुद्धि सा पार्थ तामसी. ஓகே, நம்ம புத்தி வரைக்கும் பார்த்திருக்கோம். புத்தி வந்து 3 வகையாக பிரிக்கப்படுகிறது. சாத்விகம், ராஜசிகம், தாமசிகம். 3 வகையாக செயல்படுகிறது. இது எல்லாமே என்னது, ஒருவர் செயல்படும் போது, ஒரு வாழ்க்கையில பல்வேறு விதமான சூழ்நிலைகள் செயல்படும் பொழுது அந்த புத்தி எப்படி செயல்படுகிறதோ அதை பொறுத்து அது சாத்விகம், ராஜசிகம், தாமசிகம் சொல்றாங்க. அப்போ இங்க சாத்விக புத்தி என்னது, பந்தம் மோக்ஷம், அதான் முக்கியமான வார்த்தை. அதுல 30வது ஸ்லோகத்துல இத வந்து நிர்ணயம் பண்ணிடுச்சு. பந்தம் மோக்ஷம், பந்தம்னா என்ன, மோக்ஷம்னா என்ன. இப்ப இதுல தெளிவா ஆன பின்னாடி அதை பொறுத்து, அதை நிர்ணயம் பண்ண பின்னாடி அதை பொறுத்து பிரவருத்தியா நிவர்த்தியா, பிரவருத்தி மார்க்கம் என்ன பலனை கொடுக்கும், நிவர்த்தி மார்க்கம் என்ன பலனை கொடுக்கும், காரிய அகாரிய, பயா பய, இது எல்லாமே எது பயத்தை கொடுக்கக்கூடியது, எது அபயத்தை கொடுக்கக்கூடியது, எதுல நான் எந்த செயல்களை மேற்கொள்ள வேண்டும், எதை தவிர்க்க வேண்டும், இது எல்லாமே வந்து தெளிவாக ஒரு பார்வை உள்ளது. இதுல தெளிவு இருக்கு. இதுதான் பந்தம், இதுதான் மோட்சம். அந்த பந்தம், இந்த பிரவிற்த்தி மார்க்கம் வந்து பந்தத்தை தான் கொடுக்கும் அப்படின்னா அனித்திய பலனை தான் கொடுக்கும். நிவர்த்தி மார்க்கம் நிலையான பலனை, நித்திய பலனை கொடுக்கக்கூடியது. அது என்னது, மோட்சம். இப்படி எல்லா இடத்துலயும் வந்து தெளிவான புத்தி இருப்பது, தெளிவு இருப்பது. இது வந்து சாத்விக புத்தி நம்ம பார்த்தோம். சரி, அடுத்தது வந்து ஓகே, ஏன் தர்மம் அதர்மம் ச காரியமேவ அகாரிய, ஓகே, காரியமேவச்ச அயதாவத். ஓகே, எதனால் தர்மம் அதர்மம், செய்யக்கூடிய காரியம் செய்யக்கூடாத காரியம், அயதாவத், அத வந்து உள்ளது உள்ளபடி அறிவதே இல்லை. இது வந்து ராஜசக சந்தேகத்தோடவே இருப்பது. இது செய்யலாமா கூடாதா, முதல்ல சந்தேகமே இல்லை, தெளிவா கரெக்டா நாலேஜ், சரியான அறிவு, பந்தம் மோட்சம் பிரவிற்த்தி நிவர்த்தி எல்லாமே. இதுல வந்து எப்பவுமே சந்தேகத்தோடவே இருப்பது, எது எடுத்தாலுமே சந்தேகத்தோடவே இருப்பது வந்து ராஜசிக புத்தி. எல்லா விஷயத்திலையும் தர்மம் அதர்மம், செய்ய வேண்டியது செய்யக்கூடாதது, எல்லா இடத்துலையும் சந்தேகத்தோடையே இருந்தா என்ன ஆகும், அவங்களால எதுவுமே ஒழுங்கா செய்ய முடியாது. அப்படிப்பட்டவங்களால, இப்படிப்பட்ட புத்தி வந்து ராஜசிக புத்தி நம்ம பார்த்தோம். இதுக்கு தாமசிக புத்தி எது, இதுக்கு நேர் விரோதம், சாத்விகத்துக்கு நேர் விரோதம்.
அதர்மத்தை தர்மம் என்றும் தர்மத்தை அதர்மம் என்றும். சரி, ஒன்னு ரெண்டு விஷயத்துல எப்படி யோசிக்குமா அந்த புத்தின்னு பார்த்தா அப்படி கிடையாது. சர்வார்த்தான், எல்லா விஷயங்களையும் விபரீதான். விபரீதான ஆப்போசிட், எது இருக்கோ அதுக்கு நேர் விரோதமாக சிந்திக்கின்றது, செயல்படுவது. இதுதான் வந்து நேர் விரோதமாக தவறாக மாற்றி மாற்றி புரிந்து கொள்ளக்கூடியது வந்து தாமச புத்தி. அடுத்தது வந்து 29வது ஸ்லோகத்துல சொன்னாரு புத்தி திருத்தி, நான் உனக்கு சொல்ல போறேன்னு சொன்னாரு. புத்தி முடிச்சிட்டாரு. அடுத்து வந்து திருத்தி. இப்ப நம்ம ஒரு விஷயம் பார்க்கணும். இங்க பாக்குறது அப்புறம் பார்க்கலாமா, இங்கே நான் சொல்லிடுறேன். என்ன விஷயம்னா, சில விஷயம் பாத்தீங்கன்னா ஏற்கனவே ஞானம் வந்திருக்கு, இப்ப புத்தின்னு வருது. இங்க புத்தின்றத முன்னாடியே பார்த்தோம். புத்தின்றது அந்த கரணம், அந்த கரணம் மனம் புத்தி ரெண்டும் சேர்ந்ததுக்கு அந்த கரணம்னு பேர். நம் அகக்கருவிகள், அகக்கருவிகள் வந்து மனம் புத்தி, இது ரெண்டும் சேர்ந்தது. இந்த இடத்துல புத்தின்ற வார்த்தை, இங்க சொல்றது புத்தின்ற வார்த்தை, இது ரெண்டுமே குறிக்கும். மனம் புத்தியை சேர்த்து அகக்கருவிகள் என்பது குறிக்கும். சரி, அந்த அகக்கருவிகளுடைய சில தன்மைகள் தான் மற்றதெல்லாம். என்னது? ஞானம், திருப்தி எல்லாம். சரி, இதெல்லாம் வந்து எதுக்கு இங்க சொல்றாங்கன்னு பார்த்தா, இப்போ திருப்தி வந்து நிறைய இடத்துல வந்திருக்க மாதிரி இருக்கும். புத்தி கூட, ஞானமும் புத்தி ஒன்று போல தோன்றும் நமக்கு. ஆனா அப்படி இல்லை, ரெண்டு வேற வேற. ஒன்று அகக்கருவி, அந்த கருவியில ஒவ்வொரு விதமான வெளிப்பாடு தன்மை, அதன் மூலமா ஏற்படுகின்ற பல்வேறு உணர்வுகள் தான் ஞானம், திருப்திலாம். சரி, இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம 6வது அத்தியாயத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லோகம் இருக்கும். ஏன்னா 18வது அத்தியாயன்றது மொத்த பகவத்கீதையினுடைய சம்மரி. அப்படின்னா அந்த சம்மரி மட்டும் சுருக்கமா சொல்வதோடு இல்லாம எல்லாவற்றையும் டச் பண்ணும். அது இந்த 17 அத்தியாயத்துல என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கோ எல்லா இடத்துலயுமே எல்லா விஷயத்தையுமே இந்த 18வது அத்தியாயம் வந்து நமக்கு மறுபடியும் ஞாபகப்படுத்தும். அது மட்டும் இல்லாம ஏதாவது விட்டு போயிருந்தா, ஏதாவது எங்கேயாவது விளக்கம் இன்னும் தேவைப்பட்டுச்சுன்னா அதையும் இந்த 18வது அத்தியாயம் வந்து கவர் பண்ணிடும். அந்த மாதிரி 6வது அத்தியாயத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லோகம், ஷனை ஷனை ரூபரமே புத்தியா திருதி கிரகீதையா ஆத்ம சம்ஸ்தம் மனக்கிருத்வ ந கிஞ்சிதப்பி சிந்தையே. அதாவது படிப்படியாக படிப்படியாக உன்னுடைய புத்தி திருதி வைத்துக்கொண்டு ஆத்மாவை, ஆத்ம சம்ஸ்தம் மனக்கிருத்மா, மனதை வந்து ஆத்மாவில் நிலைநிறுத்து, வேற எதையும் சிந்திக்காம இப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா அங்க வந்து புத்தி திருப்தின்லாம் எங்கேயுமே எக்ஸ்பிளனேஷனே கொடுக்கல, பெருசாலாம் கொடுக்கல. தனியா பாத்தீங்கன்னா இங்க இருக்குது. அப்போ எங்கெல்லாம் லைட்டா டச் பண்ணிட்டு போயிருந்திருக்காரோ ஒரு சில விஷயங்களை, அதை வந்து விடுபட்டு போயிருந்ததுன்னா இன்னும் விளக்கம் தேவைப்படும். முக்கியமான விஷயம்னா அத 18வது அத்தியாயத்துல இருக்காது. அதனால இதுவும் ஒரு காரணம். இங்க புத்தி திருப்தின்னு மறுபடியும் இங்க சொல்றாங்கல்ல, புத்தியும் திருப்தியும் இங்க வேறுபடுத்தி காட்ட போறேன்னு தனியா சொல்றாரு எடுத்து. 29வது ஸ்லோகத்துல தனியா இது ரெண்டையும் குறிப்பிட்டு சொல்றாரு பாருங்க. அதுக்கு முன்னாடி என்னெல்லாம் சொல்லிட்டு வந்தாரு? ஓகே, கர்த்தா பத்தி சொல்லிட்டு வந்தார். கர்த்தா, கர்ம இதெல்லாம் சொல்லிட்டு வந்தவர் பர்டிகுலரா இங்க ரெண்டு சொன்னார். இதுவும் ஒரு காரணமாக இருக்கு. சரி, இப்ப நம்ம புத்தி நம்ம என்னன்னு பார்த்தோம். அடுத்து திருப்தி. திருப்தி இதுக்கு முன்னாடியும் வந்திருக்கு. ஆனா இங்க என்ன சொல்ல போறாரு நம்ம பார்க்கலாம். அந்த பாடல் படிக்கலாம். ஓகே, 33வது பாடல். திருத்யா யயா தாரயதே, திருத்யா யயா தாரயதே, திருத்யா யயா தாரயதே, திருத்யா யயா தாரயதே, மனః பிராணேந்திரிய க்ரியாஹ, மனః பிராணேந்திரிய க்ரியாஹ, மனः பிராணேந்திரிய க்ரியாஹ, மனः பிராணேந்திரிய க்ரியாஹ, யோகேனாவ்யபிசாரிண்யா, 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 திருதிः सा பார்த்த சாத்விகி, திருதிः सा பார்த்த சாத்விகி,
திருதி சா பார்த்த சாத்விகி. धृतिः सा पार्थ सात्विकी சேர்ந்து படிப்போம். திருத்யா யயா தாரயதே மனః பிராணேந்திரிய க்ரியாः யோகேனாவ்யபிசாரிண்யா திருதி சா பார்த்த சாத்விகி. ஓகே, பார்த்த சா திருதி சாத்விகி. இப்படிப்பட்ட அந்த திருதி சாத்விக திருதி என்று கூறப்படுகிறது. எந்த திருதி? இரண்டாவது வரியில இருக்கு பாருங்க, முதல் பாதம். யோகேன அவ்யபிசாரிண்யா. யோகேன, இங்க யோகம்னு சொல்லும் போது நம்ம ஏற்கனவே 6வது எல்லாம் படிக்கும்போது நம்ம பார்த்துருக்கோம். யோக யோக யோகம் சொல்லும் போது தியானம், அந்த தியானத்திலையும் எது கடைசி கட்டம்? சமாதி. இப்ப சமாதினானது மனதை ஆத்மாவிலேயே ஒருநிலைப்படுத்துகின்ற செயல். சரி, அப்போ யோகேன அவ்யபிசாரிண்யா. இப்ப நம்ம இப்ப கூட பார்த்த பாருங்க, நான் கிஞ்சித் அபி சிந்தையேத். இப்ப சனைன்னு படிச்சோம் பாத்தீங்களா? வேற எதையும் சிந்திக்காமல். அதேதான் இங்க அவ்யபிசாரிண்யா. வேற எந்த பக்கமும் வேற எந்த திசையிலும் செல்லாமல் யோகேன சமாதி அபியாசத்தில். இங்க சமாதி அபியாசம் மனதை ஆத்மாவில் நிலைநிறுத்துவது, வேற எந்த எண்ணமும் இல்லாமல். யயா, அது அப்ப என்ன பண்ணும்? அது அவ்வளவு சுலபமா? மனமும் புத்தி பிராணன்கள், மனம் பிராணன் இந்திரிய கிரியாக, மனதினுடைய செயல்பாடுகள், பிராணன்களுடைய செயல்பாடுகள், இந்திரியனுடைய செயல்பாடுகள், இது எல்லாவற்றையுமே என்ன பண்ணணும்னா எந்த முயற்சியினால் மனம் பிராண இந்திரிய கிரியங்கள் அனைத்து செயல்பாடுகளையும் கட்டுப்படுத்தி யோகேன சமாதியில் மனதை ஒருநிலைப்படுத்துகிறானோ, வேற எந்த திசையிலும் மனதை செல்ல விடாமல், இந்திரியங்களையும் மனதையும் பிராணங்களையும் வேற எந்த திசையிலும் செல்ல விடாமல் தன் கட்டுப்பாட்டில் வைத்து யோகா அபியாசம் சமாதி அபியாசத்தில் முழுவதுமாக ஈடுபடுத்த முடிகிறதோ அது சாத்விக திருதி. சரி, இங்க திருப்தின்றது எப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்பவுமே சாதாரணமான சூழ்நிலைகள்ல இந்த திருப்தின்ற பண்பு, திருப்தின்ற குணத்தை பத்தி பேச வேண்டிய அவசியம் கிடையாது. சாதாரணமான சூழ்நிலைகள். அப்ப ஒரு கடினமான சூழ்நிலையில தான் இந்த திருப்தின்றது வருது. திருப்தின்றது என்னது? விடாமுயற்சின்னு சொல்லலாம், மன உறுதின்னு சொல்லலாம். மன உறுதி, விடாமுயற்சி, தொடர்ந்து கடைசி வரையும் வெற்றி தோல்வின்றதை விட கடைசி வரைக்கும் எடுத்து கொண்ட செயலில் அதனுடைய எல்லை வரைக்கும் சோர்ந்து விடாமல் இருக்கக்கூடிய தன்மை, அதனுடைய எல்லை வரைக்கும் செல்லக்கூடிய தன்மை திருப்தி. இப்ப எல்லாமே அடக்கம் இதுல, பல்வேறு ஆஸ்பெக்ட், வேற வேற ஆங்கிள் இந்த திருப்தின்ற வார்த்தைக்கு பொறுத்து சொல்லலாம். அப்போ பொதுவா என்ன பண்றோம், இப்போ சாதாரணமா சொல்லணும்னா, இப்போ வாக்கிங் எல்லாம் போறாங்க. இப்ப நார்மலா சும்மா வாக்கிங் போறாங்க, இல்லைன்னா ஜாகிங் போறாங்க, இல்ல சைக்கிள் போறாங்க. இப்போ சாதாரண ஒரு மனுஷனால ஒரு 10 கிலோமீட்டர் போக முடியும் ஜாகிங்கும் சாதாரணமா. அப்படின்னா திருப்தி இருக்கிறவன் என்ன பண்ணுவானா, எக்ஸ்ட்ரா ஒரு 8 கிலோமீட்டர் போவான். அப்ப என்ன அர்த்தம்? சாதாரணமாக ஒரு செயல்ல சாதாரணமான எஃபர்ட் போட்டு ஒரு செயலை செய்யறதை விடவும் கடினமான சூழ்நிலைகள்ல அதையும் கடந்து, எக்ஸ்ட்ரா மைல்னு சொல்றாங்களே, அதையும் கடந்து சாதிக்கக்கூடிய தன்மை எதுவோ அது திருப்தி. ஓகேங்களா? இங்க 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 எதை பத்தி பேசுறோம்? அப்போ சாதாரணமா என்ன சொல்லுவோம்? சமம் மனக்கட்டுப்பாடு, தமம் இந்திரியங்களை கட்டுப்படுத்து, மனதை கட்டுப்படுத்தி இந்திரியங்களை பட்டு எங்க சாதன சௌஷத்திலே வரும், அங்கேயே சொல்றாங்க. இங்க என்னடானா இங்கேயும் மனதை கட்டுப்படுத்து, பிராணனை கட்டுப்படுத்துன்னு சொல்றாங்க. ரெண்டு ஒண்ணா? அப்போ இந்திரியங்கள் மனதை புத்தியை கட்டுப்படுத்துவதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. அதாவது எல்லாராலையுமே ஓரளவுக்கு தான் அதை கட்டுப்படுத்த முடியும். எல்லாராலையும் ஓரளவுக்கு தான் கட்டுப்படுத்த முடியும். என்ன உதாரணம் பார்த்தோம்? சாதாரண ஒரு மனுஷனால ஒரு 8 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் நடக்க முடியும். ஆனா திருப்தியோட இருக்க, மன உறுதியோட இருக்க, விடாமுயற்சியோட என்ன பண்ணுவான்? இன்னும் நம்ம செய்யணும் சொல்லி அந்த எக்ஸ்ட்ரா ஒரு அந்த காரியத்துல ஈடுபட வைக்குது இல்லையா, அது திருப்தி. அந்த மாதிரி இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, எங்க அப்ளை பண்றாரு கான்டெக்ட்ல சாத்விக திருப்தின்றது எந்த கான்டெக்ட்ல?
எந்த அதான் எந்த விஷயத்துல பார்க்கும்போது சமாதி அபியாச விஷயத்துல மனது, இந்திரியங்கள், பிராணன்களை கட்டுப்படுத்தக்கூடிய எதனால் கட்டுப்படுத்த முடிகிறதோ, அப்போ சாதாரணமான ஒரு செயல்பாடுகள்ல மனதை கட்டுப்படுத்துவது, இந்திரியங்களை கட்டுப்படுத்துவதே எவ்வளவு கடினமான விஷயங்கள் இல்லையா? ரொம்ப கடினமானது. முடியாத அர்த்தம் கிடையாது, அதேதான், முடியாத அர்த்தம் கிடையாது, கடினமானது, முயற்சி தேவை. ஆனா இங்க என்ன சொல்ல வராங்க? இங்க மிக 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 உயர்ந்தபட்ச உச்சபட்ச திருப்தி, முயற்சி தேவை, விடாமுயற்சி. அவ்வளவு சுலபம் இல்லை. கொஞ்சம் கூட மனசு கொஞ்சம் வெளியில போச்சுன்னா, மனதனுடைய தன்மையே என்ன? இந்திரியங்கள், மனதனுடைய தன்மை நமக்கு எல்லாருக்கும் தெரியும், வெளிமுகப்படுவது. ரொம்ப சுலபமா வெளிமுகப்பட்டுடும். வெளிமுகப்படுவதுன்னு என்னன்னா, நாம எடுத்துக்கொண்ட காரியத்திலிருந்து கவனம் சிதறி ரொம்ப சுலபமா வெளிமுகப்படும். சாதாரணமா சொல்லணும், அது அதனுடைய இயல்பாக இருக்கு. அப்படி நம்ம அதான் சொல்லுவோம்ல, எங்க பாக்குறேன், இங்க கவனி. நம்ம ஸ்கூல்ல எல்லாம் திட்டு வாங்கியிருப்போம், ஸ்கூல் காலேஜ் எல்லாம், இங்க கவனி, இதை கவனி சொல்லிட்டே இருக்கணும். பாருங்க எப்படி இந்த மாடெல்லாம் மேய்க்கிறாங்கல்ல, மாடு ஆடெல்லாம் ரோட்ல போகும்போது மேய்ச்சிட்டே போற மாதிரி டீச்சருக்கு என்ன வேலை? இதை கவனி, பாடத்தை கவனி, அங்க பாக்காது, இங்க பாக்காத, அப்படி சொல்றாங்கல்ல, சின்ன பசங்க சொல்லுவாங்க. இது சின்ன பசங்க அப்ளிகபிள். நம்மளோட மனதினுடைய தன்மை, அது குழந்தைங்க பெரியவங்கன்னு வித்தியாசம் கிடையாது. மனதினுடைய தன்மை, இந்திரியங்களோட தன்மை வெளிமுகப்படுவது. அப்படி வெளிமுகப்பட்டு இயல்பாக வெளிமுகப்படுகின்ற இந்திரியங்கள், மனது, பிராணங்கள், ஓகே, மற்ற எல்லா செயல்களும் அப்படி இருக்கக்கூடிய அந்த கருவிகளை என்ன பண்ணுமா? அவ்யபிச்சாரின்யா, வேற எந்த வகையிலையும் அது சஞ்சலப்படாம, திசை மாறாமல், யோகேன, அந்த ஆத்மாவிடத்தே நிலை பெற்றிருக்க செய்வது. இந்திரியங்களை, மனத, பிராணங்களை, மனதெல்லாவற்றையும் கட்டுப்படுத்தினா என்ன புரிஞ்சுக்கணும் நம்ம? அதனுடைய இயல்பு வெளிமுகப்படுவதுன்னு அர்த்தம். அதனுடைய இயல்பு வெளிமுகப்படுவது. அப்படி வெளிமுக போக விடாம உள்முகப்பட செய்து, இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிறது இந்த உலக விஷயத்துல செய்கின்ற ஏதோ ஒரு காரியத்தை பத்தி இங்க பேசல. இந்த உலக விஷயங்கள்லயே ஏதோ ஒரு காரியத்தை சக்சஸ்ஃபுல்லா முடிக்கணும்னா என்ன பண்ணும்? இந்திரியங்கள், மனது, புத்தி இதெல்லாம் அந்த காரியத்திலேயே ஈடுபட்டிருக்கணும், வேற எங்கேயும் டைவர்ட் ஆகாம. ஆனா இங்க பேசக்கூடிய சாத்விக திருப்தின்றது எந்த கான்டெக்ட்ல சொல்றாங்கன்னு பார்க்கணும். சாத்விக திருப்தின்றது இந்த இடத்துல யோகேன, யோகத்தினால் சமாதி, யோகத்தில் சமாதி அபியாசத்தில். அப்போ இதுதான் எந்த ஆற்றலால், மன உறுதியினால் முழுவதுமாக மனம், பிராணன், இந்திரியங்கள் எல்லாம் கட்டுப்படுத்தப்பட்டு ஆத்மாவிலேயே நிலை பெற்றிருக்க செய்ய முடிகிறதோ, யயா திருத்தியா தாரயத்தை ஒரே ஒரு முனைப்பாடு, ஒரே விதமாக ஒரே விஷயத்திலே நிலை பெற்றிருக்க முடிகிறதோ, அது அப்படிப்பட்ட அந்த ஆற்றல், அந்த திருப்தி பார்த்த சாத்விக திருப்தி என்று அறிந்து கொள். புரியுது இல்லையா? கிளியரா இருக்குல்ல? ஏன்னா ஒவ்வொரு சமயம் நம்ம திருப்தி சொல்லும் போது பர்சிவரன்ஸ், விடாமுயற்சி, மன உறுதி இப்பெல்லாம் சொல்லுவோம். இந்த இடத்துல என்னன்னு கேட்டா, இந்த இடத்துல சாத்விக திருப்தின்றது, மறுபடியும் சொல்ற, எந்த நிலையில பத்தி பேசப்படுகிறது? சாத்விக திருப்தின்னு சொல்லும் போது ஹையஸ்ட் ஸ்டாண்ட் பாயிண்ட் சொல்றார். ஹையஸ்ட் ஸ்டாண்ட் பாயிண்ட் என்னது? சமாதி அபியாசத்தில் இருக்கின்ற அந்த திருப்தி, அந்த மன உறுதி, இதோட லெவலே வேற. அந்த இடத்துல அப்ப எந்த அளவுக்கு மனதையும் இந்திரியங்களையும் தன்னுடைய வசத்துல வைத்திருக்க முடியுது? எந்த அளவுக்கு? கொஞ்சம் கூட பிடராமல்னு சொல்வதுதான் அவ்யபிச்சாரின்யம் திருப்தி. அதுதான் சாத்விக திருப்தி. ஓகே, அடுத்து போலாமா? இது ஓகேவா? ஹரியும், இது கிளியரா இருக்கா? ஏன்னா ஏன் நம்ம தெளிவா மறுபடியும் கேட்கிறேன்னா, திருப்தி நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம்.
திருத்தி 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 நம்ம நிறைய பேர் பார்த்துட்டோம். மறுபடியும் இங்க வருது. ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருக்கணும். புரிஞ்சது இல்லையா? ஓகே, இப்போ நம்ம அடுத்த ஸ்லோகம் போயிடலாம். அடுத்தது ராஜசி திருத்தி அப்படின்னு பார்த்தலாம். யயா து தர்ம காமார்த்தான் यया तु धर्म कामार्थान् யயா து தர்ம காமார்த்தான் यया तु धर्म कामार्थान् धृत्या धारयते अर्जुन धृत्या धारयते अर्जुन धृत्या धारयते अर्जुन धृत्या धारयते अर्जुन प्रसंगेन फलाकांक्षी प्रसंगेन फलाकांक्षी प्रसंगेन फलाकांक्षी प्रसंगेन फलाकांक्षी धृति सा पार्थ राजसी धृतिः सा पार्थ राजसी धृति सा पार्थ राजसी धृतिः सा पार्थ राजसी சேர்ந்து படிப்போம். யயா து தர்ம காமார்த்தான் धृत्या धारयते अर्जुन प्रसंगेन फलाकांक्षी धृति सा पार्थ राजसी. இங்க ரெண்டு விஷயம். ஒண்ணு வந்து திருப்தின்றது சாதாரண சூழ்நிலைகள்ல பேசப்படுகின்றது கிடையாது. ரொம்ப கடினமான சூழ்நிலைகள்ல நமக்கு இருக்கின்ற ஆற்றல், அந்த செயலை முடிக்கிறதுக்கான ஆற்றல் இருக்கு இல்லையா, மன உறுதி, அததான் இங்க திருப்தின்னு சொல்றோம். அடுத்தது இங்க வந்து சாத்விக திருப்தி சமாதி நிலையில பேசினது. அடுத்து இப்ப பாருங்க, ஒரு சின்ன இன்னொரு லெவல் போவான் பாருங்க, ரொம்ப அழகா இருக்கும், ரிவீலா இருக்கும். இங்க என்ன சொல்றாங்க பாருங்க, தர்ம காம அர்த்த யயா யயா திருத்தியா தர்ம காம அர்த்த தாரயத்தை, அங்கேயும் தாரயத்தை இருந்தது. ஓகே, யோகேன அவ்யபிச்சாரிண்யா யயா திருத்தியா மன பிராண இந்திரிய கிரியாக தாரயத்தை. அங்க மன பிராண இந்திரிய கிரியாக தாரயத்தை, இங்க என்னது தர்ம காம அர்த்தான் தாரயத்தை திருத்தியா. அப்படின்னு அர்த்தம், எதனால் தர்ம காம அர்த்த இது மூன்றும், இந்த மூன்று விஷயங்களிலும் வெற்றி காணப்படுகிறதோ. திருப்தினா என்னது? திருப்தினா மன உறுதி, விடாமுயற்சி, ஒரு காரியத்தில் கடைசி வரைக்கும் சோர்ந்து போகாமல் ஈடுபடுவது. அது வெற்றியை நோக்கியும் இல்ல தோல்வியா இருந்தாலும் பரவாயில்ல, அந்த ஃபைனல் ஸ்டேஜ் என்னன்றத நேருக்கு நேர் சந்திக்கின்ற அளவு வரையும் விடாமல் இருப்பது, சோர்ந்து போகாமல் பின்வாங்காமல் இருப்பது. இப்ப இங்க என்ன சொல்றாங்க, ராஜசிக்கு தர்ம காம அர்த்த தாரயத்தை. அப்போ இங்க அர்த்த, இப்ப என்ன இது மூணு என்னது? இது மூன்றும் புருஷார்த்தம் சொல்றோம்ல, தர்ம அர்த்த காம, இது மூன்று புருஷார்த்தத்துல வந்துருச்சு. சரி, இந்த புருஷார்த்தத்துல அர்த்தம்னா நமக்கு தெரியும். அர்த்தம்னா வெல்த். வெல்த்ன்னு சொல்லும் போது இந்த வெல்த்ன்றது என்ன கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல இன்னும் டீப்பா பார்க்கும்போது இன்பம் தான் வெல்த். ஆக்சுவலா அந்த இன்பம் வேணும்னா என்ன பண்ணும், நம்ம வெல்த்னா செல்வங்கள்னு சொல்றோம். அந்த செல்வத்தின் மூலமாக நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம், என்ன கிடைக்குதுன்னு நினைக்கிறோம், நம்ம இன்பம் தான். அதனால அர்த்தம்னா இங்க செல்வம், ஆக்சுவலா இன்பம். அந்த இன்பம் வேண்டும் என்று என்ன பண்றான், காமம், ஆசை. காமம் ஆசை, இன்பம் வேண்டும் என்ற ஆசை இருக்கு. அது எப்படிப்பட்டதா, எதன் அடிப்படையில இருக்குது? தர்மத்தின் அடிப்படையில இருக்கு. சரி, அப்படின்னா என்ன சொல்ல வராங்க, இன்பம் அனுபவிக்க வேண்டும், அது தர்மத்தின் அடிப்படையில் அனுபவிக்கிறான். சரி, இருக்கட்டும். இப்போ அது கூட என்ன இருக்கு, அது கூடவே கீழே அடுத்த வழியில பாருங்க, பிரசங்கேன பலாகாங்ஷி. இங்க பிரசங்கம்னே ஸ்பீச் நினைச்சு கூடாது, சொற்பொழிவுன்னு அர்த்தம் கிடையாது. பிரசங்கம் செய்யறாங்க,
சங்கம்னா என்ன நமக்கு தெரியும், பற்று, அட்டாச்மெண்ட், பற்று. பிரசங்கம்னா பிரகர்ஷேன சங்கம், அதிகப்படியான பற்று, தீவிரமான பற்று. அப்போ அந்த இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்பதுல என்ன இருக்கு அவனுக்கு? ஓகே, தீவிரமான பற்று இருக்கு, அது இருக்கட்டும். பிரசங்கேன பலா காங்ஷி, காங்ஷி, அதுவும் பாருங்க, பலனை அனுபவித்து பலனை அடைந்தே தீர வேண்டும். இந்த ரெண்டு விஷயம் இருக்கு. பலனை அடைந்தே தீரணும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட பலனை, இந்த பலனை நான் அடைந்தே தீர வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணமும், அப்புறம் பற்று இருக்கு, தன் மேலையும் அந்த செயல் மேலையும். நான் எனது என்கின்ற அதிதீவிரமான பற்று, பலனை அடைந்தே தீர வேண்டும், இந்த பலனை எனக்கு வேண்டும் என்கின்ற ஆசை, காங்ஷி, அதுவும் அந்த வேட்கையும் இருக்கு. இந்த வேட்கையோட சேர்ந்து தர்ம அர்த்த காமான் யயா தாரயத்தை. அப்ப என்ன? எந்த ஒரு மன உறுதியினால், விடாமுயற்சியினால் இவன் ஒரு குறிப்பிட்ட பலனை அடைந்தே தீர வேண்டும் என்று வேட்கையோடு, தீவிரமான அதிதீவிரமான பற்றுதலோடு அதை தர்ம அர்த்த காமம் என்பதை அடைகிறானோ, வெற்றி கொள்கிறானோ, அதன் மூலமாக அந்த இன்பத்தை அனுபவிக்கிறானோ, அது ராஜசி, அது ராஜச திருப்தி. ஓகே, ராஜச திருப்திங்கிறது என்ன நமக்கு இப்ப தெரியுது. இதுல ஒரு யாராவது ஏதாவது ஒரு கண்டுபிடிக்க முடியுதா ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்? போன பாட்டுக்கும் இந்த பாட்டுக்கும், போன பாடல இந்த பாடலையும் இது வந்து ரிவீல் ஆனதா உண்டு. டக்குன்னு ரிவீல் ஆகும், என்னடா அது அப்படின்னு ஆச்சரியமா இருக்கும், சந்தோஷம். பலாகாங்ஷி இல்ல 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 இல்லம்மா, நீங்க இன்னும் கொஞ்சம் நமக்கு ஆக்சுவலா நானே சொல்லிட்டேன் உங்களுக்கு, நானே சொல்லிட்டேன் ஆக்சுவலா, ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டேன் முன்னாடியே. அதை இன்னும் ஸ்பெசிபிக்கா சொல்ல வேணாமேன்னு பாக்குறேன். நானே சொல்லிடுவேன், இப்போ ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்ல சொல்லிடுவேன். ஒரு ஹிண்ட் கொடுத்தேன் உங்களுக்கு, தர்ம அர்த்த காமன்றது என்னதுன்னு சொன்னேன், புருஷார்த்தம்னு சொன்னேன். ஆமா ஆமா, அதுல என்ன மிஸ் ஆகுது? மோட்சம் வேணுமே, அது எங்க இருக்கு? ஞானத்துல. போன பாட்டுல இருக்கு மோட்சம். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப சாத்விக திருப்தின்றது என்னன்னா, சாத்விக திருப்தின்றது சமாதின்னு சொன்ன பாருங்க. சமாதி யோகேன அவ்யபிச்சாரின்யா. யோகேன அவ்யபிச்சாரின்யான்னு என்னது? வேறு எந்த விதமான மனசஞ்சலமும் இல்லாம சமாதி அபியாசத்திலேயே நிலை பெற்றிருக்கிறது. மனம், பிராணம், இந்திரியங்களை வசப்படுத்தி, அது எதை? அது சமாதி நிலையில் என்ன இருக்கு? மோட்சம் தான் இருக்கு. சரியா? அப்போ சாத்விக திருப்தி என்பது கான்டெக்ஸ்ட், அதனுடைய கான்டெக்ஸ்ட் சமாதி சொன்னா அது வந்து மோட்சத்தை பொறுத்தது. மோட்சத்தை குறித்து நமக்கு இருக்கின்ற மன உறுதியும் விடாமுயற்சியும் அது சாத்விக திருப்தி. மற்றபடி இந்த உலகத்தை எடுத்துட்டா, இந்த உலகத்தை பொறுத்து இருக்கக்கூடிய விடாமுயற்சி, மன உறுதி, இது எல்லாமே என்னது? ராஜசிக திருப்தி. அங்க ஸ்பெசிபிக்கா சொல்லவே இல்லை பாருங்க. 33ல மோட்சம்லாம் சொல்லவே இல்லை. ஆனா 34ல தர்மார்த்த காமான்னு சொன்ன உடனே நமக்கு டக்குன்னு இது இந்த கனெக்ஷன் புரியணும். அதே மாதிரி யோகேன சமாதின்னு சொன்ன உடனே சரி, ஓகே. இப்போ இது என்னது? இது வந்து அவ்வளவு சாதாரணம் கிடையாது. இந்த தர்மார்த்த காமம், இந்த இந்த இதுல ஏதாவது ஒரு விஷயத்திலேயே வெற்றி அடைவது என்பது ஈஸி கிடையாது. அப்போ எல்லாத்துக்குமே அது மோட்ச மார்க்கமா இருந்தாலும் சரி, தர்ம அர்த்த காம புருஷார்த்தமா இருந்தாலும் சரி, திருப்தி என்பது ரொம்ப 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 முக்கியம். ஆனா அது வந்து சாத்விக திருப்தின்னு மோட்சத்தை குறித்த சமாதி அபியாசத்தை அந்த இடத்துல மோட்சத்தை குறித்தது அது சாத்விக திருப்தி. மற்ற அப்ப புருஷார்த்தங்கள் 4, தர்மார்த்த காம மோட்சம். அதுல மோட்சத்தை குறித்த மன உறுதி, விடாமுயற்சி எல்லாம் சாத்விக திருப்தியின் பேரு. பாக்கி இருக்கிற புருஷார்த்தங்கள் தர்ம அர்த்த காம இதுல இருக்கக்கூடிய விடாமுயற்சி, மன உறுதியானது ராஜசிக திருப்தி பேரு. அப்போ அது என்ன? ஏன் ராஜசி? ஏன்னா அதுல என்னெல்லாம் இருக்கு பாருங்க அவனுக்கு கூட.
பலாகாங்ஷி, ஒரு குறிப்பிட்ட பலனை அடைந்தே தீர வேண்டும். இது இந்த அது சுலபம் இல்ல. அந்த திருப்தினாலதான் அதுலயும் வெற்றி அடைதான். அந்த வெற்றிக்கும் திருப்தி முக்கியமானது. ஓகே, பற்று இருக்கு, பலன்ல ஆசை இருக்கு, எல்லாமே இருக்கணும். ஆனா இப்போ அதோட சேர்த்து இவனுக்கு திருப்தி இருக்கு. திருப்தி இருந்ததுனாலதான் அவனால இதில் வெற்றி அடைய முடிகிறது. தர்ம அர்த்த காமத்திலையும் வெற்றி அடைய முடியும். இதை நம்ம மறக்கக்கூடாது. ஓகே, சாத்விக திருப்தி, ராஜசிக திருப்தி ரெண்டு முடிஞ்சது. அடுத்து பார்க்கலாம் தாமசிக திருப்தி. யயா ஸ்வப்னம் பயம் சோகம், யயா ஸ்வப்னம் பயம் சோகம், யயா ஸ்வப்னம் பயம் சோகம், யயா ஸ்வப்னம் பயம் சோகம், விஷாதம் மதமேவ ச, விஷாதம் மதமேவ ச, விஷாதம் மதமேவ ச, விஷாதம் மதமேவ ச, ந விமுஞ்சதி துர்மேதா, ந விமுஞ்சதி துர்மேதாः, ந விமுஞ்சதி துர்மேதா, ந விமுஞ்சதி துர்மேதா, धृति सा पार्थ तामसी, धृतिः सा पार्थ तामसी, धृति सा पार्थ तामसी. धृतिः सा पार्थ तामसी, சேர்ந்து யயா ஸ்வப்னம் பயம் சோகம் விஷாதம் மதமேவ ச ந விமுஞ்சதி துர்மேதாः திருதி சா பார்த்த தாமசி. இங்க சா திருத்திகி தாமசி, தாமசி திருத்தி, சா தாமசி திருத்திகி. எதெல்லாம் எதுலெல்லாம் மன உறுதியோட விடாப்பிடியோட இருக்கான் பாருங்க. மன உறுதியோட விடாமுயற்சியோட எதுல இருக்கான்? ஸ்வப்னம், பயம், சோகம், விஷாதம், மதம். இந்த 5 விஷயத்திலையும் யார் ந விமுஞ்சதி, மன உறுதியோட இருப்பதுன்னு அர்த்தம், அதை விட மாட்டான். அதை விட்டுட்டு அடுத்ததுக்கு போக மாட்டாங்க. அதுதான் இங்க தாமசி திருதி. இப்போ ஸ்வப்னம்னா என்ன? இங்க இந்த இடத்துல ஸ்வப்னம் 2 விதமா நம்ம அர்த்தம் பார்க்கலாம். ஸ்வப்னம்ன்றதுக்கு எப்போதுமே நம்ம கனவு 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 சொல்றோம். ஆக்சுவலா ஸ்வபிதி, ஸ்வப்னம் அப்படின்னா தூக்கம், உறக்கம். எப்ப பாரு தூங்கு மூஞ்சி அப்படி சொல்றோம்ல, தூங்கு மூஞ்சியாவே இருக்குது அப்படி சொல்றோம்ல, அந்த மாதிரியான நிலை. சோம்பல், ஒரே சோம்பலாக அப்படியே இருக்கக்கூடியது சொப்னம். இல்லைன்னா இன்னொன்னு என்னது? இன்னொன்னு என்ன 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 எங்க கவனிக்கிறீங்க? இல்ல கனவு கன்றியா சொல்றோம்ல, எங்கேயோ போகுது மனசு, எங்கேயோ. அப்படின்னா பகல் கனவு காட்டுறதுதான். அப்படி நம்ம ஒரு விஷயத்துல ஈடுபட்டு இருக்கும் போதே மனது ஆஃப் ஆயிடும். எந்த விஷயத்துல ஈடுபட்டிருக்கோமோ அது ஆஃப் ஆயிட்டு எங்கேயோ ஏதோ யோசனை பண்ணிட்டு இருக்கும். அப்ப அதுவே என்னது? கனவு மாதிரி தானே, அது சொப்னம். அந்த மாதிரி பகல் கனவு, அதாவது சோம்பல், உறக்கம், பகல் கனவு, இதெல்லாம் உறுதியோட இருப்பாரு. உறுதியோட இருப்பாரு, விடாப்பிடியோட இருப்பாரு. அப்படின்னு அர்த்தம், அந்த நிலையை அவங்க என்ஜாய் பண்றாங்கன்னு அர்த்தம். சரி, இதுல சொல்ற எல்லாத்தையுமே அது இப்படி இருக்கு, அதுல இருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறது இல்ல. இதுவே அவங்களுக்கு சுகமா நல்லா இருக்கு, இது நல்லா தானே இருக்கு, அப்படி அந்த மாதிரி சொப்னம். சொப்னம்ன்றது 2வது என்ன? அது பயம். இங்க பயம்ன்றது காமனா பொதுவா பயம் போட்டுட்டாங்க. ஓகே, அதனால நம்ம எது எல்லாத்தையும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோமோ, இதெல்லாம் எனக்கு பயம்பா, இதெல்லாம் என்னால முடியாது, எனக்கு பயம், எனக்கு இதெல்லாம் எனக்கு செய்ய சொல்லாதீங்க, என்னால வராது, எனக்கு இது வராது, இப்படி நெகட்டிவாவே இருக்கு இல்லையா பயம். அது இது அதாவது இந்த பயம் இருக்கலாம், ஆனா அந்த நிலையை விட்டு மேல வரணும்னு நினைக்காம இருக்கிறது, அந்த பயத்தை விடணும். அதுதான் இங்க விஷயம். திருப்தின்றது என்னது? திருப்தின்றது மன உறுதி, விடாமுயற்சி சொல்றோம்ல. இங்க என்ன அர்த்தம்னா, இந்த நிலையிலேயே தங்கி விட்டார்கள். இதை விடணும்னு நினைக்கவே இல்லை, அதுல மன உறுதியோட இருக்காங்க. ஏன்னா பயம், சோகம் இதெல்லாம் எல்லாருக்குமே வர்றது தானே, பயம் சோகம்லாம் வர்றது. ஆனா அந்த பயத்துல இருந்து நாம இத
இதை கடந்து போகணும், இதை விட்டுட்டு இருக்கணும், இதனால பாதிக்கப்படக்கூடாது, அப்படி இல்லை. லைஃப் ஃபுல்லா சொல்லிட்டே இருக்கிறது, வாழ்க்கை ஃபுல்லா எனக்கு இது பயம், எனக்கு இது பயம், எனக்கு இது பயம். சரி, 10 வயசுல சொன்னேன், 20 வயசுல சொன்னேன், 50 வயசுல சொல்றேன். அப்ப அப்படி தொடர்ந்து அதுல இருந்து அதுக்குள்ள சிக்கிட்டாங்கல்ல, அதுக்குள்ள சிக்கிட்டு மேல வரல, வெளியே வர முடியல. அதுதான் இங்க தாமசி திருப்தி. இது கம்யூனிகேட் ஆச்சா ஒழுங்கா? அறியும், புரிஞ்சுதா அது? ஓகே. ஏன்னா திருப்தின்றது வேற, இது கொஞ்சம் தாமசின்றது வித்தியாசமா இருக்கு. சொப்னம், பயம், அது எதுவா வேணா இருக்கலாம். அந்த பயம் நான் சொன்ன போல. சோகம், சோகம் சோகம் தான் நமக்கு எல்லாருக்கும் பரிச்சயமானது. சோகம் தான். இப்போ நம்மளுடைய இயல்பு, நம்மளுடைய சொரூபம் ஆனந்தம் அப்படின்னு சொன்னா நமக்கு என்ன சந்தேகம் தான் வரும். எங்க சொரூபம் ஆனந்தமா? ஆனா சோகம்ன்றது அது அனுபவத்திலே இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? சோகம்ன்றது நம்ம இயல்பாவே மறுபடியும் மனது எங்க போகுதுன்னா, அந்த ஏதோ ஒரு விதத்துல சோகமான மனநிலைக்கு போயிட்டு அந்த சூழ்நிலைய அது விரும்பி அதிலேயே இருக்கு. அதுல இருந்து வெளியே வரல. இந்த திருப்தின்றது திருப்பி எல்லா விஷயத்துக்கும், இந்த 5 விஷயத்துக்குமே பொருந்தது. எக்ஸெட்ரா. இது போல எல்லா நெகட்டிவிட்டிஸும் இதுல விடாப்பிடியாம இருந்தானா அது தாமச திருப்தி, சோகம். எவ்வளவுதான் சோகம் இருந்தாலும் அதுல இருந்து மீண்டு வா, இப்படிதானே சொல்றாங்க. இவர் என்னன்னா, எனக்கு எவ்வளவுதான் சந்தோஷமா இருந்தாலும் முடியாது, நான் சோகத்திலே தான் இருப்பேன். அதுக்கு ரிவர்ஸ், ஆப்போசிட். அந்த சூழ்நிலை பண்ணாலும் சரி, எது பண்ணாலும் சரி, என்னது, நான் அப்படியே சோகமா இருக்கேன். திருப்பி அதே இடத்துக்கு போய் நிக்கிறது. 0 பாயிண்ட்லயே சொப்னம், பயம், இது எல்லாமே ஒவ்வொரு குணமுமே. அந்த டல்னஸ் நமக்கு சோம்பல் வரலாம் போலாம். ஆனா அந்த சோம்பல் நிலையே தொடர்ந்து அதுவே தன்னுடைய இயல்பு என்று என்ன பண்றது, அபிமானித்துக் கொள்வது. இது என்னோட நேச்சர், நான் இப்படித்தான், எனக்கு இதெல்லாம் பயம்தான், என்னால இதை மாத்த முடியாது, என்ன இது பண்ண சொல்லாதீங்க, நான் சோகமா தான், என்ன பண்றது? இல்லப்பா, இவ்வளவு இருக்கே உங்ககிட்ட, இவ்வளவு விஷயங்கள் உன்னை சுத்தி நடக்குது, இவ்வளவு நல்லா இருக்கே. இல்ல, எனக்கு இப்படிதான். பாருங்க, மறுபடியும் என்ன, அந்த விஷயம்தான் தாமச திருப்தி. இந்த மாதிரி நெகட்டிவ் விஷயத்தை விட முடியாம அதிலேயே சிக்கி கொண்டிருப்பது. விஷாதம், இப்ப நம்ம அர்ஜுன விஷாத யோகம் சொல்றோம் பாருங்களேன், அதுவும் சோகம் நினைச்சுப்போம். இல்ல, எங்க சோகம் இங்க முன்னாடியே சொல்லிட்டாங்க. சோகம்ன்றது இங்க சொன்னதுனால இங்க அவங்க அப்படி இருந்து எந்த ஒரு உற்சாகமான மனநிலையோடையே தொடர்ந்து இல்லாம போனதுனால மறுபடியும் இந்த சோக நிலையிலேயே அதை விட முடியாம இருப்பதனால என்ன ஆகுதுன்னா, விஷாதம்னா அடுத்த நிலை என்ன ஆகுது அங்க அப்படின்னா, இந்திரியங்கள் மனதெல்லாம் எப்பொழுதுமே சோர்ந்து போய் இருக்கின்ற நிலை. சோர்ந்து போயிருக்கு. கஷ்டம் வரலாம், சோகம் வரலாம், பயம் வரலாம், சோகம் இருக்கலாம், தூக்கம், உறக்கம், சோம்பல் இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். ஆனா அதுவே தன்னுடைய இயல்பாக மாற்றிக்கொண்டு அதுல இருந்து மேல வரத்துக்கு முயற்சியே பண்ணாம இருக்கும்போது அவங்களுடைய இந்திரியங்கள், மனம் எல்லாமே என்ன மாதிரி மாறிடுது, தங்களுடைய ஆற்றல் மிக்க திறனை இழந்து போய், உற்சாகத்தை இழந்து போய், சக்தியை இழந்து போய் எப்பவுமே சோர்வு, இந்திரியங்கள், மனது. இது அந்த நிலையை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இதெல்லாம் கடந்து அடுத்தது இதுல இன்னும் கொடுமை என்னது, கடைசி பாயிண்ட் பாருங்க. இதுல என்ன கொடுமைன்னா மதம், பிரைட், கர்வம், தற்பெருமை, கர்வம். இப்ப என்ன எப்படிப்பட்ட நிலை பாருங்க இது. ஃபர்ஸ்ட் சோம்பல், எதுக்கு எடுத்தாலும் பயம், 1-2 விஷயத்த பயப்படுறது இல்ல, இது இயல்பா மாறுது. அப்புறம் சோகமாவே இருக்கிறது, சோர்ந்து போயே இருக்கிறது. இவ்வளவு இருந்தாலும் கர்வம் மட்டும் போவாது. நாங்க யார் தெரியுமா, நாங்க எங்க பரம்பரை என்ன தெரியுமா, எங்க ஸ்டேட்டஸ் என்ன தெரியுமா, இது மட்டும் இருக்கும். இது என்னது, இப்படிப்பட்ட இருக்கும்போது தாமச திருப்தி. இது எல்லாமே ஒரு சில பேருக்கு, எல்லாருக்குமே ஒரு சில காலத்துல இருக்கலாம், போலாம், அதுல இருந்து மீண்டு வரலாம். ஆனா தாமச திருப்தின்றது என்னன்னா, இதையே விடாப்பிடியா மன உறுதியோட பிடிச்சிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறதே அவங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு, சௌகரியமா இருக்கு, அவங்களுக்கு அதுலயே ஒரு சுகத்தை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இதுதான் தாமச திருப்தி.
மூன்று பார்த்தோம்: சாத்விகம், ராஜசிகம், தாமசிக, திருதி. இதுல எல்லாமே பாத்தீங்கன்னா திருப்தின்றதே, விடாமுயற்சி, மன உறுதின்றதே சாதாரண சூழல்ல இருப்பது கிடையாது. ஒரு கடினமான சூழ்நிலையில் இருக்கக்கூடியது ஆற்றல் தான் அந்த திருப்தி. அப்போ கடினமான சூழல்னு சொல்லும் போது சாத்விக திருப்தி எதை சொல்லிட்டார் பகவான்? இருப்பதிலேயே மிக 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 கடினமான சூக்ஷ்மமான செயல் சமாதி அபியாசம், ஆத்ம ஞானம், மோட்சம். அதுக்கு அங்க இருக்கக்கூடிய அந்த விடாமுயற்சி, மன உறுதிக்கு சாத்விக திருப்தின்னு அதை தான் சொல்றார். அந்த இடத்துக்கு சொல்லிட்டார். அடுத்து மோட்சம் போய் முடிஞ்சது இல்லையா? தர்ம அர்த்த காமம் பார்க்கும்போது அதுவும் அவ்வளவு சுலபம் இல்ல. இந்த உலகத்துல எல்லாருக்குமே இன்பம் தான் வேணும். அந்த இன்பத்துக்கு நம்ம ஆசைப்படுவோம். அது தர்மத்தின் அடிப்படையில் இருக்கும் சொல்றாங்க. உலக இன்பங்கள், அந்த உலக இன்பங்களை அனுபவிக்கிறதும் அவ்வளவு சுலபம் இல்லை. பெரிய பெரிய அச்சீவ் பண்றது, அது எந்த துறையா இருந்தாலும் சரி, தொழில் துறையாக இருந்தாலும், விளையாட்டு துறையா இருந்தாலும், இல்ல அரசியலா இருக்கட்டும், கலைத்துறையா இருக்கட்டும், இதுல எல்லாமே என்னது? தர்மார்த்தம் தான். தர்மார்த்த காமம் ஒவ்வொருத்தருக்கும் அவங்க அவங்களுடைய சுபாவத்தின்படி, வாசனைப்படி ஒவ்வொரு துறையில இருக்கலாம். ஆனா அதுல வெற்றி அடையணும்னா இந்த திருப்தி இருக்கு அவசியம். அந்த திருப்தி அதுல ராஜசிக திருப்தி இருக்க எப்படி இருப்பாங்க அந்த விஷயங்கள்ல? பிரசங்கேன, பற்றுதலோடு, நான் எனது என்ற பற்றுதலோடு, பலாகாட்சி, எனக்கு இந்த பலனை நான் அடைந்தே தீர வேண்டும் என்கின்ற வேட்கையோடு இப்படியே இருப்பாங்க. இப்படி இருந்து இதன் மூலமாக அவங்க அதுல தர்ம அர்த்த காமத்தில் ஈடுபட்டு வெற்றி அடைவார்கள். இப்படி இங்க இருக்கிறது நெகட்டிவ் பாசிட்டிவ் சொல்லல. இது இந்த இடத்துல இந்த துறையில நீங்க போட்டீங்கன்னா அதே மன உறுதி, விடாமுயற்சியும் தர்மார்த்தத்துல பயன்படும் பொழுது அதுக்கு ராஜசி திருப்தின்னு பேரு. அதுவே மோட்ச மார்க்கத்துல இந்த மன உறுதி, விடாமுயற்சியும் சமாதி அபியாசத்துல இருக்கும்போது, மன இந்திரியங்கள் பிராணங்கள் எல்லாம் கட்டுப்படுத்தி இருக்கும்போது அதுக்கு சாத்விக திருப்தி. தாமசிகம் என்னது? ஒரு 5 விஷயத்த ஒரு உதாரணங்களா சொல்லியிருக்காங்க. ஆனா இது போன்ற மற்ற எல்லாமே ஸ்வப்னம், பயம், சோகம், விஷாதம், மதம், இதுல இருந்து மீண்டு வராமல் அதிலேயே ஊறி போய் அதையே பிடித்து கொண்டு இருப்பது. விமுஞ்சதினா அதை விட்டுட்டு வர்றது இல்ல, அதையே பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருக்கு. சொல்றோம் நம்ம ஒன்றையே பிடிச்சிக்கிறது. நான் விமுஞ்சதின்றது அதார்த்தம். அவர் சொல்ற விம்பச்சி விடமாட்டானே, இது அந்த மாதிரியான ஒரு துணியில சொல்றாடா விமுஞ்சதி. இதை விடமாட்டாங்க. துர்மேதான்றாங்க பாருங்க. ஏன் அப்படி இருக்கு? ஏன் அப்படி இருக்காங்க? துர்மேதாங்கிற அர்த்தம் அவிவேகம், பகுத்து பார்க்க தெரியவில்லை, விரும்பவில்லை, பகிர்த்து பார்க்கின்ற ஆற்றலே இல்லை, மோகத்துல இருக்கார்கள். இப்படிப்பட்டவர்கள் மோகத்திலே இருக்காங்க. அந்த துர்மையைதான் சொல்லிட்டாரு. அதனால அப்ப அறிவிற்கு அந்த அறிவு என்ன பண்ணணுமோ அதை பண்ணல. என்ன பண்ணல? நம்ம எப்ப பாரு தூங்கி வழிஞ்சுட்டே இருக்கோமே, சொப்னம், சோம்பலாகவே இருக்கோமே நம்ம வாழ்க்கை. பயம் இருந்துட்டே, ஏதோ ஒரு பயம் இருந்துட்டே இருக்கே. இது ஆச்சரியமா இருக்கும். சில பேர்னால கொஞ்சம் கூட அவங்க கிட்ட பாத்தீங்கன்னா ப்ரோக்ரஸே இருக்காது. 20 வருஷம் முன்னாடி, 30 வருஷம் முன்னாடி எப்படி இருந்தாங்களோ அப்படியே இருப்பாங்க. என்னன்னு பார்த்தா தாமசி திருப்தி. சொப்னம், பயம், சோகம், இதுல ஏதாவது ஒண்ணுல சிக்குனாலே முடிஞ்சது கதை. இந்த 5ல இது போல இந்த 5 இருந்தா பாருங்க: சொப்னம், பயம், சோகம், விஷாதம், மதம். இது எல்லாத்துக்கும் கூட சேர்ந்து அதுல கர்வம் வேற இருக்கு. இப்படிலாம் இருந்தா கர்வமே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்படி இருக்கிறவங்க தான் கர்வமும் இருக்கு. இததான் தாமச திருப்தி சொல்றாரு. சரி, இப்போ நம்ம ஒரு விஷயம் பார்த்தோம். புத்தி திருப்தி பத்தி சொல்லும்போது என்னன்னா, ஏன் இத ஸ்பெசிபிக்கா 29வது ஸ்லோகத்துல இத 2 மட்டும் சொன்னாருன்னு சொல்லலாம். அதுக்கு பல அர்த்தங்கள், பல பொருள் பார்த்தோம். அதுல ஒண்ணு நம்ம இன்னைக்கு பார்த்தது 6வது அத்தியாயத்துல சொல்லப்பட்டிருக்கு. அது புத்தி திருப்தின்னு. அங்க தியானத்துல சொல்லும் பொழுது புத்தி திருப்தி, புத்தின்றது விஷன் இல்ல, புத்தின்றது அந்த கருவி. அதுல தோன்றக்கூடியதுதான் மற்ற எல்லாமே, எல்லா விதமான உணர்வுகளும் திருப்தி சேர்த்து. திருப்தி, கர்ம, ஞானம் எல்லாமே அதான். இதெல்லாம் நம்ம பார்த்தோம்.
சரி, இப்போ இந்த 18ஆம் அத்தியாயம் பாத்தீங்கன்னா ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிச்சது? ஆரம்பிக்கும் போது தியாகம், சந்நியாசம், இது ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடு என்ன? இது ரெண்டுத்துக்கு வேறுபாடு இருக்கா இல்லையா? இருந்தா என்ன? இப்படிதான் பார்த்தோம். இப்போ தியாகத்தும் சந்நியாசம் ரெண்டுத்தினுடைய தத்துவம் என்ன? இதெல்லாம் நீங்க குவார்டர்லி எக்ஸாம்லயே கேட்டிருக்கோம். எப்போ ஒரு 10 ஸ்லோகத்துல கேட்டீங்கன்னா உங்களுக்கு இப்போ வந்து கிட்டத்தட்ட பாதி ஆஃப் இயர்லி வந்துருச்சு. இந்த சிலபஸ் எல்லாம் கிடையாது இப்போ. அப்படியா? தியாகம் தத்துவம், சந்நியாச தத்துவம். ஒன் வேர்ட் ஆன்சர் ஆக்சுவலி. தேடுங்க தேடுங்க தேடுங்க, முன்னாடி பேஜ் எல்லாம் தெரியுதா? என்னது அது? ரொம்ப சிம்பிள். தியாகத்தினோட தத்துவம், சன்னியாசத்தினோட தத்துவம் என்னது? யாராவது? தியாகம் வந்து கர்மயோகம் சுவாமிஜி. துறப்பு, பலனை துறப்பது தியாகம். சரி. கர்மயோகம். சன்னியாசம் சன்னியாசம் மோட்சம், முமுட்சுத்துவம். இல்லம்மா, இல்ல இல்ல இல்ல, இந்த இடத்துல ரெண்டுமே வந்து கர்மயோகத்தை தான் குறிக்கும். தியாகம் சந்நியாசம் இரண்டுமே கர்மயோகம் தான். அதுதான் இங்க விஷயமேங்க. நம்ம இவ்வளவு டிஸ்கஷன் கிளாஸ் எல்லாம் வைக்கிறோம்ல, அந்த டிஸ்கஷன் கிளாஸ் ஏன் அடிக்கடி வைக்கிறோம்னா இதெல்லாம் கொஞ்சம் மனசுல பதியறது கஷ்டம் தான். கஷ்டம் அதுக்குதான். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், மறுபடியும் நம்ம அந்த நோட்ஸோ கிளாஸ் கமெண்ட்ரி எல்லாம் பார்க்கும்போது டிஸ்கஸ் பண்ணும்போது எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணும்போது நல்லா இருக்கும். நம்ம பார்ட்டிசிபேட் பண்றதுன்னா என்ன அர்த்தம்னா, இப்ப எனக்கு என்ன தெரியுமோ அதை நான் சொல்றேன் வெளிப்படையா. அது தப்பு சரி யாராவது எதாவது நினைச்சுப்பாங்களா, அப்படி இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அப்படி வெளியே வந்தாதான் அது தப்பா இருந்ததுன்னா நமக்கு திருத்திப்போம். ஓஹோ, நம்ம ஒரு தடவை தப்பானா பரவாயில்ல, இது 2 தடவை பரவாயில்ல, மறுபடியும் என்ன பண்ணுவோம், நம்ம சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அது நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி, இப்ப அது டாபிக் இல்ல. ஏன்னா இது சில கிட்டத்தட்ட இப்ப எத்தனை ஸ்லோகம் வந்துட்டோம் பாருங்க. புத்தி வந்துடுது, திருப்தி முடிஞ்சிருச்சு 35, 78 இருக்கா இதுல. அவ்வளவுதான். இப்பவே நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் அந்த தாட் ஃப்ளோ மறந்து போகுது. என்னது, அர்ஜுனனுடைய கேள்வி வந்து சந்நியாசம் தியாகம் ரெண்டுத்தினுடைய தத்துவம் என்னன்னு கேட்டா, நம்ம இந்த 18ஆம் அத்தியாயத்துல பகவான் சொல்லும் போது இந்த ரெண்டுமே கர்மயோகம்னு சொல்லி முடிச்சார். இது ரெண்டுமே கர்மயோகம் தான். அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, மறுபடியும் நான் முதல்ல இருந்து எடுப்பேன் ஒரு ஸ்லோகமா. நோட்ஸ் பார்க்கணும். அந்த நோட்ஸ் எதுக்குன்னா ஃபைனல் டீச்சிங் என்ன இதுல. சரி, அதுக்கப்புறம் என்ன வந்தது? கர்மயோகம் தான் தியாகம் சந்நியாசத்தினுடைய தத்துவம் அப்படின்னு சொல்லி முடிச்ச பின்னாடி அடுத்த டாபிக் என்ன வந்தது? இந்த ஆத்மா அகர்த்தான்னு வந்தது. சரி, ஆத்மா அகர்த்தான்றது எப்படி சொல்றீங்க இந்த ஆத்மா அகர்த்தான்னு அப்படின்னு சொன்னாக்க, கர்த்தா கிடையாது ஆத்மா அப்படின்னா. கர்த்தான யாரு? கர்மம் செய்பவன். அகர்த்தானா கர்மத்தில் ஈடுபடாதவன், அப்படிதானே? அப்ப ஆத்மா அகர்த்தானா ஆத்மா கர்மத்தில் ஈடுபடுவது இல்லைன்னு எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, கர்மத்துல ஈடுபடுகின்றது 5 விஷயங்கள் தான். அந்த 5 விஷயங்களிலும் ஆத்மாக்கு சம்பந்தம் இல்லை. 2வது, அதனால ஆத்மா அகர்த்தா. இத நம்ம பார்த்தோம். இத ப்ரூவ் பண்றதுதான் அந்த 5 விஷயங்களுக்கு தான் மற்றது எல்லாமே வந்தது. ஞானம், ஞேயம், ஞாபகம் இருக்குங்களா? இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இந்த டாபிக் வந்தது. அதுக்கப்புறம் என்ன? அதுக்கப்புறம் 3 குணங்களாக பிரிச்சுட்டு வந்தாங்க. அது எதுக்கு பிரிச்சுட்டு வந்து இப்ப எது வரைக்கும் நிக்குது? புத்தி திருப்தி வரைக்கும் வந்து நிக்குது. இது எதுக்கு பிரிச்சாங்க அப்படி பார்த்தா, ஆத்மா அகர்த்தான்னு சொல்லிட்டோம் இல்லையா? அடுத்தது ஆத்மா வந்து அகர்த்தா. ஏன் அகர்த்தா அப்படின்னா, எதுவும் அதை தீண்டுவதில்லை. எதுவும் தீண்டுல என்ன? ஏன்னா ஆத்மா நிர்குணம், அதனால் அது அகர்த்தா. சரி, ஆத்மா நிர்குணம்னு சொல்லியாச்சு. இப்போ ஆத்மா நிர்குணம்னு ப்ரூவ் பண்றதுக்கு என்ன பண்ணாங்கன்னா, அனாத்மா எது? அப்ப அனாத்மா முக்குணங்களை உடையது. கனெக்ஷன் பாருங்க எப்படி இருக்கு.
அப்போ இந்த முக்குணங்களுடைய உடையது என்னது? இந்த முக்குணங்களோட சம்பந்தப்பட்டது அனைத்தும் அனாத்ம சம்பந்தமே தவிர இந்த முக்குணங்கள் சம்பந்தப்பட்ட எதுவுமே ஆத்மாவோட சம்பந்தம் இல்லை. சரி, அப்ப அந்த முக்குணங்கள் சம்பந்தப்பட்டது என்னது? அனாத்மா. அது அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே வந்தாங்க. இது மூணு, இது மூணு, இது மூணு, பாரு 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 அப்படியே சொல்லிட்டே வந்தார். இப்போ மெயின் டீச்சிங் வந்து ஆத்மா அகர்த்தா. ஆத்மா ஏன் அகர்த்தானா ஆத்மா நிர்குணம். இத எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு தான் எது எதெல்லாம் முக்குணங்கள்ன்றது சொல்லிட்டே வந்தாங்க. அதுல நமக்கு என்ன அட்வான்டேஜ், நமக்கு என்ன அதுல வந்து போனஸ்ன்னு பார்த்தா, நம்ம அன்றாட வாழ்க்கையில எப்படி நடந்துக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டாரு. இதுலயே ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லிட்டே இருக்கும்போது. ஆனா மெயின் டாபிக் நம்ம எந்த சூழ்நிலை மறந்துடக்கூடாது. 18ஆம் அத்தியாயத்துல என்ன பார்த்தோம் அப்படின்னு கேட்டா, மூன்றா பார்த்தோம். திருப்தி பார்த்தோம், புத்தி பார்த்தோம், அதெல்லாம் கரெக்ட். ஆனா முக்கியமான 3 விஷயம் என்ன? சந்நியாசம், தியாகம், ரெண்டுத்தினுடைய தத்துவம் இந்த இடத்துல நம்ம முன்னாடி நம்ம பார்த்திருக்கோம். சந்நியாசம்ன்றது வந்து வித்வத் சந்நியாசம், விவிதிஷா சந்நியாசம், அதெல்லாம் இங்க குழப்பக்கூடாது. இந்த இடத்துல சந்நியாசம்னா விடுவது, தியாகம்னாலும் விடுவது. இங்க அர்ஜுனனை பொறுத்த வரைக்கும் என்னத்தை விடுறது? கர்மத்தை விட முடியாது. நீ என்ன பண்ண? உன் கர்மத்தை விடுகின்ற அளவுக்கு நீ இன்னும் இல்ல, பக்குவம் அடையவில்லை. அதெல்லாம் நீ என்ன பண்ண? தியாகம், சந்நியாசம்ன்றது என்னன்னா கர்ம பலனை விடுவது. அதுதான் கர்மயோகம். கர்மயோகம்ன்றது என்னது? கர்ம பலனை விடுவது. சரி, அந்த கர்ம பலனை விடுவதுன்னா எப்படி விட முடியும்? எல்லாமே எனக்குன்னே நான் பலன்னாலே என்னது எனக்குன்னு தான் நான் சொல்லிட்டேன். பலன்னு சொன்னாலே நான் வந்துட்டாங்க, எனக்குன்னு அர்த்தம். அப்போ கர்ம பலனை விடுனா எனக்கு இல்லைன்னு நான் யாருக்கு கொடுக்க முடியும்? எனக்கு பிடிச்சவங்களுக்கு கொடுக்க முடியுமா? அப்போ இருக்கிறதுலயே உயர்ந்தது எதுவோ அவங்களுக்கு அர்ப்பணம் பண்ண. இது எல்லாத்துக்குமே ஓனர் யாரு? எல்லாத்துக்குமே உண்மையான ஓனர் வந்து ஈஸ்வரன் தான். அப்போ அந்த கர்ம பலன் வந்து அவர் டிசைட் பண்றது, நீ டிசைட் பண்றது கிடையாது. உனக்கு தான் அந்த கர்ம பலனை தியாகம் பண்றதுன்னா கர்ம பலனே நமக்கு கிடையாது அர்த்தம் கிடையாது. அப்ப கர்ம பலனே இல்லைன்னா நமக்கு ஜாலி இல்ல, எல்லா கர்மம் பண்ணிட்டே போலாம். கர்ம பலனை தியாகம் பண்ணுவதுன்னு அர்த்தம்னா ஒரு குறிப்பிட்ட பலனில் நீ பற்று வைக்காத. இது எனக்கு வந்தே ஆகணும், இந்த செயலை நான் செஞ்சுட்டேன், இந்த செயலுக்கு இந்த குவாலிட்டியில இவ்வளவு குவான்டிட்டியில எனக்கு பலன் கிடைச்சாகும், இந்த தரத்துல இந்த அளவு எனக்கு பலன் வந்தே ஆகணும், நான் முடிவு பண்ணிட்டேன். இப்படி நீ முடிவு பண்ணாத. அது உன் கையில கிடையாது. அது யார் கையில இருக்கு? ஈஸ்வரன் இடத்துல இருக்கு. அப்போ ஈஸ்வரார்ப்பண புத்தின்னு என்ன அர்த்தம்னா, நான் என்னுடைய கவனத்தை என்னுடைய கடமையில வைத்திருப்பேனே தவிர அந்த பலனை நிர்ணயிக்கின்ற பொறுப்பு எனக்கு இல்ல, அந்த பொறுப்பு ஈஸ்வரனுடையது என்கின்ற புரிதல், ஞானம். இதுதான் ஈஸ்வரார்ப்பண புத்தி. நான் பலனை அப்படியே அர்ப்பணம் பண்ணிட்டேன். என்ன அர்ப்பணம் பண்ணிட்டேன்? சம்பளத்தை வந்து உண்டியல்ல போட்டேன் பகவானுக்கு. யாரா செய்வாங்க? அப்படி யாரா செய்வாங்களா? என் ப்ராஃபிட் எடுத்துட்டு போய் அங்க நான் போட்டுட்டேன். கண்டிப்பா செய்ய மாட்டோம். பாருங்க, எல்லாம் எனக்கு தான். ஆனா இங்க என்ன அர்த்தம்? இங்க புரிதல், என்ன புரிதல் இருக்கு? நான் என்னுடைய பங்க, நான் ஈஸ்வரன் எனக்கு கொடுத்தது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? ஈஸ்வரன் எனக்கு கொடுத்திருக்கிற பொறுப்பு. அந்த பொறுப்பை அது என்னுடைய பார்ட், என் பங்கை நான் செய்கிறேன். என் கவனம் அதுல மட்டுமே இருக்கும். இதனால இதுக்கு ஒரு பலன் வருமே? வரும். ஆமா, உண்டு, பலன் வரும். கர்மம்னா கர்த்தா கர்மம் செய்கிறான், பலன் வரும். ஓகே, அந்த பலன் அதுல என்னுடைய கவனம் போகாது. ஏன்னா அது என்னுடைய ஆம்பிட் ஆஃப் என்ன சொல்றது பவர் வரல, என்னுடைய சக்தியில இல்ல, அது நிர்ணயம் பண்ண முடியாது. நான் அது நிர்ணயம் பண்றது யாரு? ஈஸ்வரன் தான். இந்த புரிதலுக்கு பேர் தான் ஈஸ்வரார்ப்பண புத்தி. அப்போ அர்ஜுனனை பொறுத்த வரைக்கும் அவன் வித்வத் சன்னியாசமும் எடுக்க முடியாது, விவிதிஷா சன்னியாசமும் கிடையாது அவன். அப்ப அவனை பொறுத்த வரைக்கும் தியாகம், சந்நியாசம் இதனுடைய தத்துவம் என்ன அப்படின்னு கேட்டா, உன்னை பொறுத்த வரைக்கும் அர்ஜுனா கர்மயோகம் தான். இத செஞ்ச பின்னாடி அப்போ எனக்கெல்லாம் ஆத்ம ஞானம் கிடையாதா? உனக்கெல்லாம் உண்டு. இப்போ நீ இருக்கிற நிலையில நீ கர்ம பலன், நான் கர்த்தா, இப்படியே விளையாடிட்டு இருக்க. அங்க ஆத்ம ஞானம் வேணும்னா ஆத்மாவனுடைய சுரூபம் என்ன? ஆத்மா வந்து அக்கர்த்தா. இந்த கர்த்தா கர்ம பலன்ற சக்கரத்துக்குள்ளேயே அது வரல, இதை கடந்து இருக்கு. அப்போ இதுல இருந்து உன்னை நீ விடுவித்துக்கொள். இந்த கர்ம சக்கரத்துல இருந்து நீ கொஞ்சம் கொஞ்சமா விடுவித்துக் கொண்டால், கர்மயோகத்தின் மூலமாக
நீ கேட்கிற அகர்த்தா, ஆத்மாவுடைய ஸ்வரூபம் அகர்த்தா, அந்த நிலைக்கு நீ உயர முடியும். அப்போ ஆத்மா அப்படியே அகர்த்தாவா? ஆமா. ஏன் பாரு, இந்த கர்ம, கர்த்தா, கர்ம பலன் இதுல ஈடுபடக்கூடிய விஷயங்கள் 5 விஷயங்கள் தான். இந்த 5 விஷயங்களுக்கும் ஆத்மாவுக்கும் சம்பந்தம் கிடையாது. அப்ப இந்த 5 விஷயங்களுக்கும் அதுக்கு ஏன் சம்பந்தம் கிடையாது? ஏன்னா இந்த 5 விஷயங்களும் முக்குணங்களால் சம்பந்தப்பட்டது. ஆனா ஆத்மா அகர்த்தாவா இருக்கின்ற ஆத்மாவுக்கும் முக்குணத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. சரி, அப்ப இந்த 5 விஷயங்கள் மட்டும்தானா? இல்ல, அந்த 5 விஷயங்கள் எப்படியெல்லாம் பிரிக்கப்பட்டிருப்பார் முக்குணங்களாக மற்ற விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அனாத்மாவான முக்குணங்களை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே வர்றார். இதுல எதுவுமே நிர்குணமான ஆத்மாவுக்கு சம்பந்தம் இல்லை. இதுதான் கான்டெக்ஸ்ட். இந்த கான்டெக்ஸ்ட், இந்த கண்டினியூட்டி தாட் ஃப்ளோ நம்ம புரிஞ்சுக்கணும் எந்த அத்தியாயம் எடுத்தாலும். ஏன்னா இது கடைசி 18 அத்தியாயம். இது ஏதோ ஓரளவுக்கு இப்ப நம்ம ஓரளவுக்கு பார்த்தோம். இது என்னன்னா மறுபடியும் நம்ம மறக்கக்கூடாது. சரி, இப்போ நம்ம திருப்தி வரைக்கும் பார்த்திருக்கோம். இப்ப நம்ம என்னெல்லாம் முடிஞ்சிருக்கு? புத்தி திருப்தி முடிஞ்சு போச்சு. நம்ம பார்த்தோம் என்னது? கர்த்தா, கர்ம, கர்ம பலன். இது 3 தான். கர்த்தா முன்னாடியே முடிஞ்சிருச்சு, சாத்விக கர்த்தா. கர்மம் முன்னாடியே முடிஞ்சிருச்சு. இந்த ஒரு கர்த்தாவானவன் கர்மம் செய்கிறான், எதுக்குன்னு கேட்டா பலனுக்காக. பலனுக்காக தானே செய்யறான். இப்ப அந்த பலனும் 3 வகையாக இருக்கு. என்னது? சாத்விக பலன், ராஜசிக பலன், தாமசிக பலன். அடுத்த டாபிக் அதுதான். அது நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஹரி ஓம்.